सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा कामदेव कामपालः कामेशां तत्त्वदानवः अनिर्देश्यवपुर्विष्णो वीरोऽनन्दो धनञ्जयः. உயர்ந்ததான நாமக்கள். அதுல காமே காந்த கிருதாகமஹா அது வரைக்கும் பார்த்தோம். 656வது நாம அனிர்தேசிய வபு அப்படின்னு. அவருடைய ஸ்வரூபம் என்னது என்று யாராலும் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். ஏன் சொல்ல முடியாது? அவருக்கு 2 வடிவங்கள் உண்டு. நிர்குணமான ஸ்வரூபம் உண்டு, சாகாரமான வடிவம். நிர்குணமான ஸ்வரூபம் வாக்குக்கும் மனசுக்கும் ஏற்றாது. அதை சொல்லணுமையானால் அதுக்கு ஒரு சொல்லு வரும். சொல்லிருந்தால்லவா ஒரு பொருளை சொல்லால் குறிக்கிறார். ஒரு சொல்லானது ஒரு பொருளை குறிக்கிறதேயானால் அப்பொருளில் ஒரு ஜாதி இருக்கணும், ஒரு குணம் இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும், ஒரு சம்கை இருக்கணும். இதனால ஏதாவது ஒண்ணு இருந்தால்தான் சொல்ல முடியும். ஒரு மனிதனை மனிதன் என்று சொல்லுகிறோம். அவரிடத்துல மானிட ஜாதி இருக்கு, அதனால அவன மானிடன். கருப்பா உள்ளவா வெளுப்பாவோ சிவப்பாவோ இருந்தா இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு குணம் இருந்தால் அதை சொல்லலாம். ஏதாவது ஒரு செயல் இருக்கவையானால் இந்த செயலை செய்பவன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவருக்குன்னு இதான் இவருடைய பேரு அப்படின்னு இருந்தா அதாவது சொல்லலாம். பரம்பொருளுக்கா பெயர் இல்லை, அவரிடத்துல குணம் இல்லை, ஒரு செயலும் இல்லை, அவர் ஒருவரா இருக்கிறதுனால ஜாதியும் இல்லை. எந்த வார்த்தை அவர் சொல்லும்? அவர் இப்படி என்று யாராலையும் சொல்ல முடியல. பகவத்கீதையில பகவான் நானே சொல்றேன்னு ஆரம்பிச்சார். ஏயம் எந்த பிரவக்ஷ்யாமி யத்யாத்வாமிருதமஸ்துதே அநாதிமத் பரம் பிரம்மா அசத்தன்னாசதுச்சதே. அது சத்துன்னு சொல்ல முடியல, அசத்துன்னு சொல்ல முடியல. இப்படி சொன்னா என்ன புரியும்? அதை சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. ஏற்பாடு அது அழியாது எப்பொழுதும். அதே சமயத்துல எல்லோருக்கும் நான் நான் அறியப்படுகிறது. எல்லோரும் நான் நான் அறியலாம். யாருக்காவது நானுங்கிற அறிவில்லாதவா இருக்கால, அந்த நானை தவிர உங்களை பத்தி உங்களுக்கு வேற என்ன தெரியும்? நானை தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியும்னு கேட்டா ஒன்றும் தெரியாது. நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன் சொன்னா எல்லாம் போய். வெளுப்பாவும் கருப்பா இருக்கிறது உங்க சரீரமே தவிர நான் இல்லை. இந்த சரீரம் நான் ஆகாது. ஏன்னா சின்ன வயசுலயும் இருந்தது, இப்பவும் இருக்கு, வயசானவர்களும் இருக்க போகுது. அப்ப சரீரங்கள் மாறிக்கொண்டிருந்த போதிலும் நான் மாறல. அயால் நானுங்கிறது சரீரம் ஆகாது. அப்ப நீங்க சரீரத்தெல்லாம் வெளுப்பா இருக்கு, கருப்பா இருக்கு, குண்டா இருக்கு, நீளமா இருக்குன்னு சொல்றேன். ஒரு சரீரத்துக்கு அப்பாற்பட்டதான நான் உங்களுக்கு என்ன தெரியும்? நான் படிச்சிருக்கேன், நான் புத்திசாலியா இருக்கேன், எல்லாம் புத்தியோட இருக்கேனால அதுக்கு மேல இப்படி நல்லா யோஜனை பண்ணியிருக்கேன்னா நானுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நானும் தான் தெரியும். அந்த நானுங்கிறது கூட வெறும் வெளிச்சத்தினால தெரியறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்டதான அந்த நானு எப்படி சொல்றது? நான் தான் சொல்லணும், வேற ஒண்ணும் இல்லை. அவரை நிர்குணமான பரம்பொருளை யாராலையும் சொல்ல முடியாது. சரி, சகுணமான பரம்பொருளை சொல்லுவோமா அப்படின்னு பார்த்தேன்னா அவரை எந்த உருவத்துல சொல்றதுன்னு டவுட் சார். மத்ய கூர்ம பராஹ நாரசிம்ம
பன்னியா அவர் எடுத்துட்டு இருக்கார், வராகமாக எடுத்துட்டு இருக்கார், ஆமையா எடுத்துட்டு இருக்கார், முட்டையான வாமன்னா எடுத்துட்டு இருக்கார், நரசிம்மனை அவங்க எடுத்திருக்கார். ராமோ ராமஸ்ய ராமஸ்ய பரசுராமனாகவும் பலராமனாகவும் தசரதராமனோ கிருஷ்ணனாகவும் கல்வியாவையில வரப்போறாரா. ஒரு ஒருவருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இப்படிப்பட்டதான அவனை எந்த உருவம் என்று நம்ம சொல்ல முடியும்? இது இல்லாம பல உருவங்கள் இருக்கிறவருக்கு. அப்ப உருவம் இல்லாதான் நிர்குணமான பரப்பொருளை இன்னது என்று சொல்ல முடியல. ஒரு சகுணமாக ஒரு உருவத்தை எடுத்தவர் பார்த்தீங்கன்னா அவரையும் சொல்ல முடியல. ஒரு இடத்துல ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க, அனந்த சயனமாக இருந்திருக்க ஒரு இடத்துல, ஒரு இடத்துல உலகங்களா பெருமாளா இருந்திருக்க, ஒரு இடத்துல ராமனா காட்சி கொடுக்கல, எல்லாம் அவருக்கான சொல்லிட்டு இருக்கு. அப்ப அவரை எப்படி நம்ம தீர்மானம் பண்றது? ஒரு நியதமாக இந்த உருவம் என்று சொன்னா இப்படி இருக்கான்னு சொல்லலாம். குருவா இருந்த பார்த்தீங்கன்னா காலையில ஒரு வேண்டும், மத்தியானம் ஒரு வேண்டும், சாயங்காலம் ஒரு வேண்டும், ராத்திரி ஒரு வேண்டும். டக்குன்னு கலைச்சு வெவ்வேறு உருவத்தை பண்ணிட்டே இருக்கா. எப்படி எந்த உருவம் மனதில் வைக்கிறது? அவனுக்கு இந்த உருவம் என்று சொல்ல முடியல. அதை சொல்ல முடியலேங்கிறத வைத்தே தவிர இன்னது என்று யாராலையும் நினைத்து பார்க்க முடியாது. அனுதேசியமோ அந்த அனுதேசியமும் உபநிடத்துகளும் அவரை சொன்னது. எந்த உபநிடத்துகள் அவரை சொல்லணும் என்று நினைக்கிறதோ அதற்காக வந்ததோ அந்த உபநிடத்துகள் எல்லாம் இது இல்லை என்று சொல்வதை ஒழிய இதுதான் இவருடைய உருவம் என்று சொல்ல முடியாதது. அதனுடைய விசேஷம். உபநிடத்துகள் எல்லாமே 10 உபநிடத்துகள் நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, அந்த பரம்பருடைய ஸ்வரூபம் என்ன பார்த்துதான் எனக்கு தெரியாது. ஆனா என்னென்ன எதிலிருந்து உலகங்கள் உண்டாச்சோ, எதனால தங்கி நிற்கிறதோ, எங்க அழியதோ அதுதான் பரம்பொருள் அப்படின்னு சொன்னதை அவர் இன்னும் சொல்றதா இல்லை. அவர் எப்படி இருக்க? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, அறிவு வடிவமா இருக்க, இருத்தலாக இருக்க, அறிவு ஆனந்த வடிவமா இருக்க, இவ்வளவுதான் சொல்றது. அந்த தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? இடம் தன் இதுசம்பா, இது என்றோ அது எப்படி இருக்கு என்றோ நிர்தேசம் என்ன சக்கியதே, அதை யாராலையும் பிரித்து காண்பிக்க முடியாது. குணங்களுக்கு அப்பாற்பட்டிருப்பதனால் ஆகையால் ததே ரூபமஸ்ய, அவருடைய உருவம் இவ்வளவுதான் சுவாமி, அதை விட வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆகையால் அனிர்தேஸ்யமோ, அவ்வளவுதானே. விஷ்ணு ரோதிசி வியாப்ய காந்தி அப்யதிகா ஸ்திதா அஸ்யா இது விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுர்வஷட்காரா அப்படின்னு 2வது நாமாவே விஷ்ணு. முன்னாள் இன்னொரு நாமாவே வந்திருக்கு, 258வது நாமா வந்திருக்கு. 2 தரம் விஷ்ணுங்கிற நாமா முன்னாள் வந்திருக்கு. இது 3வது தரம் வருது. அனைத்து விஷ்ணு அப்படின்னு. இது ஏன்னு வாக்காலையும் மனசுனாலையும் நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்படின்னா சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு என்ன சந்தேகம் வரும்? அது இன்னும் என்னமோ என்னன்னா சொல்லலாமே, அது இல்லை, அதனாலதான் சொல்ல முடியல. ஆகையால் அப்படிப்பட்டதான பரம்பொருளை இல்லையோ, ஏன் வாக்குக்கு மனசுக்கு எட்டாமல் இருப்பதனால் அப்படிப்பட்டதான பொருள் இருக்கு என்பதற்கு சாட்சியே இல்லை. ஆகையால் பொருளே இல்லை, பரமாத்மா இல்லை அப்படின்னு வந்துருமோன்னு ஒரு சந்தேகம் வருமா? அதுக்காக சொன்னாரு விஷ்ணு இல்லைன்னு சொன்னாங்க. எங்கும் இருக்கு, எல்லாமாக இருக்கு. எங்கும் இருக்கு, எல்லாமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் விஷ்ணு. எப்படி? ரோதசி வியாப்த, பூமியிலிருந்து ஆகாசம் வரைக்கும் நடுவில் எங்கும் வியாபித்திருக்கு. அப்பொருள் இல்லாதான இடம் இல்லை, அப்பொருள் இருக்காத இருக்காது இல்லைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வருது. அது இல்லாத இடத்தை நீங்க பார்க்கணுமே தவிர எங்கும் வியாபிச்சிருக்கு. ரோதசி வியாபிய, அதோட ஒரு காந்தி அப்யதிகா ஸ்திதா அஸ்யா, அவருடைய ஒரு காந்தி எங்கேயும் வியாபிச்சிருக்கு. அவருடைய காந்தி, அவருடைய ஸ்வரூபம் என்னது அப்படின்னு பார்க்க. உலகத்துல எந்த பொருள் நீங்க பார்த்ததுமே அந்த பொருளை என்ன சொல்றீங்க? நீங்க இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, நான் பார்க்கிறேன்.
எந்தெந்த பொருளை தாங்கள் பார்க்கிறீர்களோ அறிகிறீர்களோ அப்பொருள்கள் எல்லாமே இருக்கு தான் அறிகிறீர்கள். டப்பாவை திறந்து பார்த்து சக்கரை இல்லைன்னு சொன்னாலே நீங்க என்ன அர்த்தம்னு வெறும் டப்பா இருக்கு. சக்கரை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சக்கரை இருக்கான்னு பார்த்தேன், டப்பா தான் இருக்கு, வெறும் டப்பா தான் இருக்கு, சக்கரை இல்லைன்னு அர்த்தம். ஸோ எந்த பொருளும் நீங்க பார்த்தீங்கன்னாலும் அந்த பொருளானது இருக்கிறதா தான் காணப்படுகிறது. அந்த இருத்தல் எனக்கூடியதான ஸ்வரூபமாகத்தான் எல்லாமும் இருக்கு. நீங்க பாருங்க, எதை பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லிட்டு அறியாமலே சொல்றேன். இது சேரு அப்படின்னா சேரா இருக்கு, இது சொக்காவா இருக்கு, இது புடவையா இருக்கு, புடவையா இருக்கு அது இருக்கு விட்டுட்டு இது புடவை அப்படின்னு சொல்லிட்டு, இது புஸ்தகம் இது புத்தகமா இருக்கு அப்படின்னு இங்க சொல்றது. இந்த இருக்குங்கிற ஒரு சுரூபம் எல்லாத்திலையும் ஊடுருவி நிற்கிறது. அதான் சார் பரமாத்மா. ஏன் அவருடைய சுரூபமே இருக்க, அதற்கு மேல இது இருக்கிறதுனால்தான் இதையும் இருக்குங்கிற. இல்லைன்னா எல்லா பொருளையும் இருக்க ஏன் சேர்க்கணும்? எதை சேர்க்கிறீனோ அதை அதுக்கு தனியான பொருள்னு தெரிகிறது. சக்கரை திணிப்பா இருக்கு, வெள்ளம் திணிப்பா இருக்கு, கல்கண்டு திணிப்பா இருக்கு, கரும்பு திணிப்பா இருக்கு. இவர்களுக்குள்ள திணிப்பு சேர்ந்திருக்கு. திணிப்பு சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாம் திணிப்பு திணிப்பு. எந்த ஸ்வீட் பார்த்தாலும் அந்த ஸ்வீட்ல திணிப்பு இருக்கு. ஆனா திணிப்பு சக்கரை திணிப்பு வடிவமாக இருக்கு. அதே போலயே இந்த சத்துங்கிற பதார்த்தம் அந்த பரமாத்மா சத்து வடிவம், சத்து ரூபம், அதோட சம்பந்தப்பட்டதெல்லாம் சத்து சத்துன்னு தோன்றது. ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் இருக்கிறதாக காணப்படுகிறது. எல்லா பொருளும் இருக்கிறதாக காணப்படுகின்றது எதனால்? இருத்தலில் சம்பந்தப்பட்டிருப்பதனால். அந்த இருத்தலான பரமாத்மா சொல்லு. இப்ப என்ன, அவருடைய கார்த்திகினால் அவரோட சம்பந்தப்பட்டதனால்தான் எல்லாமும் இருக்குன்னு தெரியுது. ஆகையால் அவர் இருக்க. அவரோட சம்பந்தப்படலைன்னா இவன் எல்லாம் இருக்குன்னு தோணாது. தங்கத்தோட சம்பந்தப்படலைன்னா தங்க வளையன்னு சொல்ல மாட்டேன், பிளாஸ்டிக் வளையன்னு சொல்லுவேன். தங்கத்தோட சம்பந்தப்பட்டதுனால்தான் அது தங்க வளை இல்லையா? அதே போல சத்தோட சம்பந்தப்பட்டதுனால்தான் எல்லா பொருளும் இருக்கு. அந்த சத்து யாரு? மகாவிஷ்ணு. ரோதசி வியாபிய காந்தி அபியதிகா ஸ்திதா அஸ்யா. இவருடைய உருவம், இவருடைய காந்தி எங்கும் வியாபித்திருக்கு. அதான் வியாபியமே ரோதசி பார்த்த காந்தி அபியதிகா ஸ்திதா கிரமணாத்வாப்யம் பார்த்த விஷ்ணுரத்யபிசம்விதா கிரமணாத்வா. மூலத்தையும் நாம் வியாபிச்சிருந்தேன். உலகளந்த பெருமாளாக இருக்கும் பொழுது மூலத்தையும் அளந்து விட்டார் 3 கால்ல. சுவாமியில 3 அடி வேணும்னு கேட்டார். அந்த 3 அடியில ஒரு அடியில பூமியும், இன்னொரு அடியிலான தேவலோகத்தையும், இன்னொரு அடியிலான உலகம் அந்தரிக்ஷத்தையும் எல்லாத்தையும் நிரம்பிவிட்டார். ஆகையால் என்ன ஆயிடுது? கிரமண ஆண்டுவா. இதனால என்ன தெரிகிறது? எங்கும் அவர் தான் இருக்கார். நீங்க என்ன சந்தேகம் பட்டு அவர் இருக்காரோ அப்படின்னு கேட்டேன். ஏன் சுவாமி இருக்காரோன்னு கேட்டேன். அப்படி கேட்பதற்கு உங்களுக்கு ஏன் தோழித்து? எதற்காக கேட்டேன்? அவர் தான் மனசுக்கும் பார்க்க கேட்டலையே. கண்ணால பார்த்தா இருக்குன்னு சொல்லியிருப்பேன், மனசால நினைத்தால் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். மனசுக்கு எத்தனை, வாக்குக்கு எத்தனை, மற்ற பொருள் எதுவும் அது கூட வரல. அப்ப என்ன பண்ணும்? புலனாகாத விடயத்தை எப்படி இருக்கு என்று சொல்வேன் அப்படின்னு. நீங்க புலனாகவே சொல்லாதீங்க. ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது அதை அனுபவித்துக் கொண்டிருங்கள். அவர் இல்லாத அறிவில்லை உங்களுக்கு. ஆனா அவர் இல்லாத அறிவில்லாத போதானா அவரை மட்டும் விட்டுருவேன். அதான் அஜ்ஞானம். இந்த ரூம்ல என்னென்ன பொருள் இருக்குன்னா மனசையும் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். என்ன செவல் இருக்கு, ஜவகாலம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, லைட் இருக்கு, எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா சொல்றவா எல்லாரும் ஏகிட்டு வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அந்த லைட் இருக்குன்னு சொல்றேன் தவிர ஒவ்வொரு பொருளும் காணும் பொழுது அதோட வெளிச்சத்தோட தானவா காணப்படுறது. ஆனா அந்த வெளிச்சத்தை தனியா நீங்க பார்க்கல. ரூம் வெளிச்சமா இருக்கான்னு கேட்டா வெளிச்சமா இருக்குன்னு சொல்றேன். ஆனா தனியா வெளிச்சத்தை கணக்கு போடலையே. தெரியாது சார்.
அவரை மட்டும் விட்டுவிட்டு மீதி எல்லா பொருளையும் பார்க்கணும். இதுதான் அஜ்ஞானம். மனுஷன் இப்படித்தான் பல பிறவைகளா பண்ணி கொண்டிருக்க. ஆகையால் காணப்பட்டிருந்த போதிலும் அப்பொருளை அறிவதில்லை. சொப்னத்துல பரமாத்மா உங்களுக்கு சொப்னத்துல காணப்பட்டதான பொருள்களை எல்லாம் காண்பிக்கிறார். சொப்னத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குறேன். எப்ப நீங்க தூங்கினீங்களோ அப்ப பகல்ல தூங்குற, ராத்திரி தூங்குறேன். அன்னைக்கு அமாவாசையா இருக்கு, சந்திர ஒளியும் இல்லை, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு ஒளியும் இல்லை. ஆனா மத்தியானம் 12 மணிக்கு அப்படியே மவுண்ட் ரோட்ல போறா போல சொப்னம் பாக்குறேன். அங்க இருக்கிற போறதுன்னு படிச்சுட்டு போறேன். எப்படி சார் உங்களுக்கு வெளிச்சம் இருந்தது கேட்டா என்ன சொல்ல போறேன்? அங்க பொருள் இருந்தது, பொருளை கண்களால பார்த்து அங்க இருக்கிற பொருளை படிச்சு வெளிச்சம் ஏதுன்னு கேட்டா காலமுறையிலிருந்து வெளிச்சத்தை பத்தி கேட்கவே இல்லை. பொருளை பார்த்தேன், இவைகளெல்லாம் பார்த்தேன், இவ்வளவுதான் சொல்றேன். சொப்னத்துல ஆஃப் பண்ணவன் ரைட். வெளிச்சம் ஏதுன்னு கேட்டா அப்புறம் தான் இதெல்லாம் எனக்கு தெரியாது. வெளிச்சமும் கல்விதம். ஆனா அது எந்த ஒளியில பார்த்தேன்? ஆத்மா எனக்கூடியதான ஒளியில பார்த்தேன். சொல்றது இங்கத்தான் இந்த நிலையில தான் மனித மனசானது மகிமையை அடையுது. திருட்டஞ்சா திருட்டஞ்சா ஸ்ருதஞ்சா ஸ்ருதஞ்சா எனது முன்னால பார்த்தேனோ அவன் எல்லாம் இப்ப பார்க்கறது. சொப்னத்தில் நீங்க பார்க்கிற பொருள் ஒழிச்சுட்டு இருக்கிறப்ப எப்பவும் பார்த்திருக்கேன். ஏதோ தூக்கு போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், அங்கே பார்த்தேன், அந்த பொருளை தான் பார்க்கிறேன். சிலது அங்கே பார்க்காத பொருளை பார்க்கிறேன். சதுர்த்தன் சகஜா ரோடம் 4 தந்தங்களுடைய யானை மேல ஏற போதும். யானைக்கு 4 தந்தம் எங்க இருக்கு? ஒரு தந்தம் தான் இருக்கு, 2வது தந்தம் காணப்படல. அப்படி 2 தந்தம் இருந்தாலும் பரவாயில்ல, 4 தந்தத்தோடு கூடியிருந்தாரு யானை மேல நீங்க ஏறி இருக்காமல. அப்படி ஒரு சொப்னம் உங்களுக்கு பார்க்கிறேன். எப்படி வந்திருக்க? பார்த்ததையும் பார்க்காதையும் மனசு பார்க்கிறது. மனசா பொருளா மாறி பார்க்கிறது. ஆகையால் என்னாச்சு? அது எந்த ஒளியில சொப்னம் காணப்படுகிறதோ அந்த ஒளி பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். ஆகையால் அதே மாதிரிதான் ஜாகிரத்திலையும் பொருளை பார்க்கும் பொழுது சூரியனுடைய ஒளியில பார்க்கிறோம், சந்திரனுடைய ஒளியில பார்க்கிறோம் என்று நாம கருதுகிறோம். ஆனா சூரியனுடைய ஒளியும் சந்திரனுடைய ஒளியும் இல்லாத போனாலும் உங்களுடைய ஆத்மா ஒளி இருந்துட்டே இருக்கு. அதனால தான் பார்க்கிறேன். அதற்கு பிறகு வீரா, பகவான் என்ன பேரு? வீரா. என்ன? கத்தியாதிமத்வா வீரா. இங்கேயும் அங்கேயும் எங்கும் வியாபித்திருக்கார். அதனால அவருக்கு வீரம்னு பேரும். எப்படி? வீரா வீதி வியாப்தி பிரஜனக பிரஜன காந்தி அசன காதலேடு. இத்தனை அர்த்தங்கள்ல வீங்கிற பதம் இருக்கு. அவர் வீரனா இருக்கார். எப்படி? கதி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அதனால அவர் வீரன். ஒரு வீரன் ஒரு சூரன்னு சொன்னாலே ஒரு இடத்துல இருக்க மாட்டார். எல்லா இடத்துக்கும் போவார், எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வருவார். அதான் அவருடைய வீரத்தை காமிக்கிறது. அதே போல வியாப்தி, சர்வ வியாபகமா இருக்கார். ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார். அதுக்கப்புறம் பிரஜனா, உலகங்களை எல்லாம் உண்டு பண்ணினார். உலகத்தை உண்டு பண்றதுன்னு அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஜடமான பொருள்கள், சேதனமான பொருள்கள், மனுஷியால், மாடுகள், பசுக்கள், எத்தனை உருவங்கள், எத்தனை இலைகள், அத்தனையும் தயார் பண்ணியிருக்கார். அதே போலயே புஷ்பங்களோ காய்கறிகளோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றிலையும் 1000. இன்னும் ஒரே புஷ்பமா தான் இருக்கிற ரோஜா புஷ்பம், அதுல எத்தனையோ வித்தியாசம் இருக்கு. ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு புஷ்பம் இல்லை. அதோட எல்லாம் 1, 2 தயார் பண்ணினான்னு போட்டி போட்டியா ஆனந்த காலமா பண்ணினே இருக்காரு. அதுக்கு நான் வருவேன். கொஞ்சம் எத்தனை மல்லி புஷ்பங்கள், எத்தனை மற்ற புஷ்பங்கள் பண்ணிட்டே இருக்க. அதையும் நம்ம உபயோகப்படுத்திட்டே இருக்கோம். மனுஷன் அவரை அழுத்தக்கலைன்னு புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தா அழகாவே இருக்கு. அதோட வாசனை இருக்கு. அது மனுஷியாளுக்கு மட்டும் இல்லை, தேனீக்களும் அதை வைக்கிறது, அந்த ஆனந்தமாக பெறுகிறது. இப்படி எத்தனை பதார்த்தங்கள் உண்டு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் யாரு? அவரால் தான் முடியும்.
அவனுக்கு என்ன வீரன்னு வீரன்னா உலகத்தை படைப்பவர். இப்பதான் இவைகள் வந்திருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவருடைய கணக்குல எப்பவுமே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா புதுசா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் செல்போன் வந்திருக்கு, இப்பதான் டெலிவிஷன் வந்திருக்கு அப்படிங்கிற அது நமக்கெல்லாம் புதுசு. ஆனா பகவான் இதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இதான் என்னென்ன இருக்கோ எல்லாவற்றையும் அவர் போன யுகத்துல இருக்கத்தான் இப்ப கற்பிச்சுட்டு இருக்காரு. அந்தந்த யுகத்துல அப்படி எப்படி இருந்தது அதுக்கு வெவ்வேறு வேஷங்கள் போட்டு நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்படி எல்லா பதார்த்தத்தையும் உண்டு பண்றது பிரஜன, உண்டு பண்றது மட்டும் இல்லை சார், காந்தி, அவைகள்லாம் ஒழித்து கொண்டிருக்க, இவைகள்லாம் நமக்கு அறியும்படி பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அசன எல்லாத்தையும் வெளியில தள்ளிட்டே இருக்க. அசன காதனேடோ பின்பற்றங்களுக்கு பத்தில அத்தனையும் அவரால பண்ண வேண்டும். புதுசு புதுசா நான் ஏதோ சமைக்கிறேன் எல்லாம் முன்னாடியே இருந்தது. அது பகவத் ஸ்வரூபமா இருந்தது, அது வெளியில வந்தது. அப்படி கத்தியாதிமத்வா வீரா வீயதி வியாப்தி பிரஜன காந்தி அசன காதனேடோ இது ஜாத பாடா. இப்படி பகவானுக்கு வீரன்னு வேறு. வீரா அப்படின்னு வந்ததுமே வீரனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், மற்றவர்களை ஜெயிப்பான். அப்ப அந்த வீரனை கண்டா எல்லாருக்கும் பயம். எப்ப சண்டைக்கு வருவானோ, எப்ப நம்மளை கொண்டுபடுவானோ அப்படின்னு. அப்ப இவன் ஒருத்தன் இருக்கான், இன்னொருவன் இருக்கான், அவனை இவன் ஜெயிக்கிறான்ங்கிற அபிப்பிராயத்துல தானே நாங்க வீரன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லையா, இவர் எப்படி வீரனா இருந்த போதிலும் அனந்தனா இருக்கார். இவருக்கு ஒரு தேசத்தினாலேயோ ஒரு காலத்தினாலேயோ ஒரு பொருள்னாலேயோ கட்டுப்பாடு இல்லை. தங்கு தடங்கள் இல்லாமல் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா பொருளாகவும் இருக்கார். எல்லா தேசத்திலையும் இருக்காருன்னு சொன்ன ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல இல்லையேன்னு சொல்லணும். எல்லா பொருளுக்கும் குடம் இங்க இருக்குன்னு உங்க ஆத்துல இல்லை, நீங்க இங்க இருக்குன்னா உங்க ஆத்துல இல்லை, உங்க ஆத்துல இருக்குன்னா இங்க இல்லை. ஒரு இடத்துலதான் இருப்பேன் தவிர எல்லா இடத்துலயும் இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் ஒரு பொருள் இருக்குமா சார் அப்படிங்கிற டவுட் வரும். நம்ம கேட்கிறோம், அப்படியே ஒரு பொருள் இருக்க முடியாது சார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதுக்காகத்தான் பகவான் ஒரு பொருளை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார், ஆகாசம், ஸ்பேஸ். ஆகாசம் மேல பார்க்கப்படாது, அது சாதாரண மந்திரம் பண்றது. வேதாந்தம் கேட்டவர்கள் என்னன்னா ஆகாசம்னு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் எங்க இருக்கு சார், எங்க இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனாலதான் ட்ரெயின்ல உட்காரமா கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். நான் உட்கார்றது இடத்த கையிலேயே எடுத்து கொடுக்க முடியும். உலகத்துல எல்லா பொருளுக்கும் இடத்தை கொடுப்பது இறைவழி. எல்லா பொருளுக்கும் நீங்க எதையாவது வைக்கலாம், அப்படி இருக்கு. அந்த இடைவெளி எங்க இருக்கு சார்ந்த ஆகாசத்திலிருந்து பூமி வரைக்கும் எங்கும் வியாபிச்சது. இந்த ரூம்ல இடைவெளி இல்லைன்னு சொல்லிவிடும். எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியதான பொருள் ஒன்று நம்மளா தயார் பண்ணி வச்சிருக்கோம், நமக்கு பண்ணி வச்சிருக்காரு இடைவெளி. அதே போல அதற்குள்ள பகவான் இருக்கார். சோ பகவான் அனந்தன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவனுக்கு முடிவில்லை. இங்கு இருக்கார், அங்க இல்லை, இந்த இல்லை, எல்லா பொருளையும் இருக்கார். அதே போல ஒரு காலத்துல இருக்கார், ஒரு காலத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. குணமானது தான் பிறக்கிறதுக்கு முன்னால இல்லை, உடஞ்ச பிறகு இல்லை, நடுகாலத்துல தான் இருக்கு. நான் உண்டாக்குறது குயவன் குடத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்னால குடம் இருந்ததோ இல்லை. அந்த குடத்தை நீங்க வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சுட்டு டக்குன்னு அது உடஞ்சி போயிடுதுன்னு அதற்கு பிறகு இருக்கும் இல்லை. உண்டாடுறதுக்கு முன்னாலேயும் இல்லை, போன பிறகும் இல்லை, நடுவாசலத்துல காணப்பட்டது. ஆனா வந்தேக என் ஆஸ்தி வர்த்தமானே விகந்ததா விகதை சதுசாய் சந்தா அவிகதா இவ லட்சிதா அப்படிங்கிற மாண்டூக்கியத்துல சொல்றாங்க. முன்னாலேயும் இல்லை, பின்னாலேயும் இல்லை, நடுவுல இருந்தாலும் இருக்கா போல கணக்கு இல்லை சொல்லுங்க. ஆனா எங்க பரமாத்மா எப்ப உலகம் உண்டாடுறதுக்கு முன்னால் அவர் இருந்தார். என்ன சதேவ சோமிய இடமக்கிற ஆசை ஏகமேவாயம். உலகம் முழுக்க உண்டாடுறதுக்கு முன்னால் அவர் இருந்தார், அவர் தான் உலகத்தை படைத்தார். அதே போல உலகங்கள்லாம் பூர்வம் நினைக்கிறார் ஒரு நாளைக்கு. அப்புறம் என்ன பண்ணிட்டார், எல்லாவற்றையும் அழிந்துட்டார். எல்லாவற்றையும் அழித்தார் என்று சொன்னால் அழித்த பிறகு அவர் இருக்காரா இல்லையா, அவர் தானே அழிச்சார். அவர் இப்ப விவகாரம் என்னென்ன, ஒரு காலத்துல இருந்தார், ஒரு காலத்துல இல்லை என்று இல்லாமல் மற்ற பொருள்கள் என்ன
உண்டாகிறதுக்கு முன்னாலேயும் தான் இருந்து மற்ற பொருள்கள் அழிந்த பிறகும் தான் இருப்பதனால் அவரை நீங்க என்ன சொல்லணும்? கால கட்டுப்பாட்டு இல்லாதவர். அதே போல தேசம் எனக்கூடியதான கட்டுப்பாடு இல்லாதவர். இந்த ரெண்டும் சரி சார் புரிஞ்சுக்க முடியாது. எல்லா பொருளாகவும் அவர் இருக்காருன்னு சொன்னா எப்படி? இந்த பொருளை தான் இங்க இருந்து இது வரைக்கும் டேபிள்னு சொல்லிட்டு வருவேன். இதை தாண்டிட்டுன்னா டேபிள்னு சொல்ல மாட்டேன். அதே போல இங்க வந்ததுன்னா சேர்ன்னு சொல்வேனே தவிர டேபிள்னு சொல்ல மாட்டேன். இங்க இருந்து இது வரைக்கும் தான் புஸ்தகம், இதுக்கப்புறம் என்ன அந்த புஸ்தகத்து பேருல. அப்படி ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா இருக்கு. ஆனா எல்லா பொருளும் அவராக இருக்குன்னா அது எப்படி சார்? எல்லா பொருளும் அவராக எப்படி இருக்க முடியும்? அதுவா எல்லா பொருளுக்கும் காரணமா அவர் இருக்க. வளையும் தங்கம் தான், செங்கிலியும் தங்கம் தான், தோளும் தங்கம் தான், மூக்குத்தியும் தங்கம் தான். இல்ல சார் எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு சொல்றேன் சார். இது வளை, தோடு, மூக்குத்தியும் தனித்தனி பேரை வச்சாலும் அவைகள் எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டது. ஆகையால் சர்வமும் தங்கத்தினால செய்யப்பட்டதுதான் நான் தங்கம்னு சொல்றேன். அதே போல உலகங்கள்லாம் எதனால செய்யப்பட்டது? பரமாத்மாவால் செய்யப்பட்டது. அப்ப உலகங்கள்லாம் என்ன சொல்லணும்? சபு பரமாத்மா. பரமாத்மா ஒரு இடத்துல இருக்கா, ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாமாக இருக்க. ஆகையால் எல்லா பொருளாகவும் அவர்கள் அவருக்கு வஸ்து பரிச்சேதம் அதுவும் இல்லை, தேச பரிச்சேதம் இல்லை, கால பரிச்சேதம் இல்லை, வஸ்து பரிச்சேதம் இல்லை. இதுதான் மூணு பொருளை தனித்தனியா பிரிக்கிறது. அந்த மூணு அவருக்கு இல்லை. ஆகையால் அவருக்கு என்ன? அந்த முடிவெற்றவர். காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ பொருளினாலேயோ முடிவெற்றவர். அப்படின்னு எல்லா இடங்களையும் இருக்க, எல்லா காலத்திலையும் இருக்க, எல்லாமாகவும் இருக்க. அப்ப வீரன்னு சொன்னா ஒருவன் இருக்கான், இன்னொருவரோட கொல்ல போறான், இன்னொரு ஜெயிப்பதற்காக இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. அப்படி இல்லை. அவர் ஒரு மறுச்சின்னமாக, ஒரு சங்கு சின்னமாக ஒரு இடத்துல மட்டும், ஒரு காலத்துல மட்டும், ஒரு பொருளாக மட்டும் இருந்தவர் இல்லை. எல்லாமாகவும் எல்லா சமயத்திலும் இருக்கிறவர். ஆயவர் ஆனந்தா. அதான் வியாபித்வாத் நித்தியத்வாத், எங்கும் வியாபித்திருப்பதனாலையும், நித்தியத்வாத் எல்லா காலத்திலையும் இருப்பதனாலையும், சர்வாத்மத்வாத் எல்லாமாக இருப்பதனாலையும், தேசதா காலதா வஸ்துதா ஒரு தேசத்துல இருக்கிறதோ ஒரு காலத்துல இருக்கிறதோ ஒரு பொருளாக இருக்கிறதோ இல்லாமல் அபரிச்சின்னா. அதனால அவருக்கு என்ன பேரு? அனந்தா. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இது ஸ்ருதே. ஸ்ருதியை போய் கேட்டாரா? பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லுவோம், பிரம்மத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதியை கேட்டா ஸ்ருதி சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆதுகார பேரு நான் எப்படி சொல்றது? ஸ்ருதி மாதா. அந்த ஸ்ருதிக்கு பிதாவா இருக்கிறவர் பரமாத்மா. அவரை பேரை சொல்றது எப்படி சொல்றது? மாட்டேங்குது, சொல்ல முடியாது. அப்படின்னு அவன் லட்சணம் சொன்னாலே எனக்கு தெரியும். சரி, நான் ஒரு விதமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சத்தியம் பிரம்மா அப்படின்னு சொல்லி, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. முதல்ல சத்தியம் பிரம்மான்னு சொல்லி, சத்தியம்னா என்னதுன்னு அப்புறம் நமக்கு டவுட் உண்டு. சத்தியம் பிரம்மான்னு என்னது? முதல்ல பொய்ய புரிஞ்சுக்கோ, அப்புறம் சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம். பொய்னா என்னதுன்னா, இன்னைக்கு ஒண்ணு சொன்னேன், நாளைக்கு அதை நீங்க சொன்னது மாறி போயிடுச்சுன்னா அதுக்கு பொய்யிருது. இது இப்படி இருக்கும்னு சொன்னேன், அதை அங்க போய் நேரா பார்த்தேன், அது அப்படி இல்லை. அப்ப அதுல நீங்க சொன்னது பொய்யா போயிடுது. அப்ப பொய்ன்னு சொன்னா எது எப்படி தாங்கள் சொன்னோம் அது அப்படி இல்லாமல் மாறிவிட்டால் அதுக்கு பொய்யிருது. அது மாறாத போனால் உண்மையிருது. பிரம்மம்னா என்னதுன்னு மாறாதது. சத்தியமானது. ஸ்ருதியை கேட்டேன், சத்தியம் பிரம்மம் என்ன? மாறாத பிரம்மம். அப்படி மாறாத பிரம்மம். இந்த மாறாததுன்னு சொன்னதுனாலேயே ஒரு ப்ராப்ளம் உண்டு. ஏன்னா உலகத்துல எது மாறுகிறது எது மாறலைன்னு பாத்தீங்கன்னா, உண்டான பொருள் எல்லாம் மாறின்றதுக்கு அது எதனால உண்டாதோ அது மாறல. ஒரு குளத்துல இருந்து, ஒரு மண்ணுல இருந்து குளம், பல்லாய், மூடி, இப்படி எல்லாம் அவர்கள் மண்ணு பண்ணினாங்க. மண்ணானது அப்படியே இருக்கு. குடம் மண்ணு குடமா மாறிட்டு, மண்ணு பல்லாயா மாறிட்டு, மண்ணு வேற ஏதாவது சட்டியா மாறிட்டு. இது மாறின பொருள் எல்லாம் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அதை அப்படியே வச்சுக்கிறது இல்லை. குடமானது மண்ணுல இருந்து பண்ணின பிறகு அது கருப்பு கலர்ல இருந்தது.
அது அப்படியே இருந்தா போறாது, சூளையில வச்சோம், அது சிவந்த கலரா போயிடும். முதல்ல இருக்கிற கருப்பு கலர் இருந்தாச்சு, சிவப்பு கலரா போயிடும். அதுல ஒரு பக்கம் கலர் ரொம்ப சிவப்பு, அது முழுக்க சிவப்பா மாறி அவன் மறந்து போயிட்டான் சூளையில இருந்து எடுக்கிறதுக்கு. அது என்ன ஆச்சுன்னா அது முழுக்க மறுபடியும் கருப்பா போயிடும். இது சாதாரண வீட்டுல நடக்கிறது. மாமி என்ன பண்ணினா தோசையை பொறுத்து கொஞ்சம் பார்த்துக்கும் இதை வரையே சொல்லி போனேன். டெலிஃபோன் வந்திருக்கு. இப்ப நான் அங்கேயே நிற்கிறேன். தோசை எப்படி இருக்கு? முதல்ல மாவு வெளுப்பா இருந்தது, அது தோசை போட்டோம்னா அது கொஞ்சம் சிவந்த கலரா வந்திருக்கு. இவனை பார்த்துக்கிட்டோம்னா இது பார்க்க சொல்லவே வர நேரத்துல எது கருப்பா போயிடுது முழுக்க. நீங்க தான் சாப்பிடணும்டா, வேற என்ன பண்றது? அப்ப ஒரு கலரானது இன்னொரு கலரா மாறுது. எது உண்டான பொருளோ அந்த பொருளானது மாறிட்டே இருக்கு. எது மாறவே சார் காரணமான பொருள் மண்ணு மாறல. முன்னாலேயும் மண்ணன் தான் இருந்தது, குணமா இருக்கும் பொழுது மண்ணன் தான் இருக்கு. குணத்துல என்ன இருக்கு? மண்ணு தானே. வெறும் மண்ணு அந்த உருவத்தை எடுக்கின்றதுமே அதுக்கு குணம் என்று பேரிட்டே ஒழிய அது மண்ணுதான். மண்ணுதான் வயரமிருந்து கழுத்தை உருகி ஜலத்தை கொள்ளக்கூடியதான உருவத்தோடு இருந்தால் அதுக்கு குணம்னு சொன்னேன். பெரும் மண்ணுதான். சோ குடம் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது? மண்ணா இருந்தது. குடம் உண்டான பிறகு அங்க என்ன இருக்கு? மண்ணுதான். குடம் உடஞ்ச பிறகு என்ன சார் ஆகுது? சில்லா ஆச்சுதான். சில்லானது பூமியிலே அப்படி போட்டா கொஞ்ச நாளைக்கு மறுபடியும் மண்ணாயிடும். என்ன முன்னாலேயும் மண்ணுதான், இருக்கிற காலத்தையும் மண்ணுதான், அழிஞ்ச பிறகு மண்ணுதான். சத்தியம் மண்ணுதான் ஏன் உண்மை. குடம் என்றும் சட்டி என்றும் பல்லா என்றும் மாறும். எது மாறுகிறதோ அதெல்லாம் போய், எது மாறாதோ அது உண்மை. முன்னாலே சொன்னேன். ஒன்றை சொல்லிவிட்டு அது அடுத்த நாள் மாறிடுச்சுன்னா அது உண்மை. அது அப்படியே இருக்குமே உண்மை. இப்ப மண்ணு அப்படியே தானே இருக்கு. எது மாறுறத? குடம் மாறிட்டு, பல்லாய் மாறிட்டு, சட்டி மாறிட்டு, மூடி மாறிட்டு, ஏதோ பரம்பரை கருப்பு கலர், சூளை வச்சிருந்த சிவப்பு கலர். இது கொஞ்சம் ஆனது. சில பேர் அதுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்க வச்சுருக்காங்க. வேற கலர் வந்து ஒரு மூடியில உடைஞ்சு போயிடுது, உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அது முழுமையா இருந்தாலும் சரி, மூடியா இருந்தாலும் சரி, அது குடம் தான் பேருன்னு. அப்ப என்ன விவகாரம்? இவைகள்லாம் மாறிட்டு மாறாதது மட்டும் மண்ணுதான். ஓஹோ, இப்ப மாறாதது பிரம்மம்னு சொன்னா இப்ப இதுக்கு என்ன வந்திருக்குன்னா, பிரம்மங்கிறது காரண பொருள், காரியமான பொருள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் அப்படின்னு ஐடியா வந்திருக்கான். சத்தியம் பிரம்மான்னு சுத்தி சொன்ன பிறகு இவன் என்ன தீர்மானத்துக்கு வந்துட்டான்? அது காரண பொருள் அப்படிங்கிற தீர்மானம். என்ன மாறப்படாது? காரணம்னா உலகத்துல மாறாது. நூலாகத்தான் இருக்கு. அது வேட்டியா வந்த பிறகோ, இந்த வேட்டியில இருந்து நூலை தனியா பிரிச்சாலோ நூல் அப்படியே தான் இருக்கு. வேட்டியா இருக்கும் பொழுது அங்கே நூல் இருந்துட்டே இருக்கு, வேட்டி கிழிஞ்சாலும் நூல் அப்படியே இருந்துருக்கு. ஸோ காரணம்னு சொன்னதுமே அது சத்தியம்னு சொன்னதுமே அந்த காரணம்னு இருக்கட்டும். என்ன காரணமா பரமாத்மா தான் இருக்காது. என்ன அதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா உலகத்துல நான் பார்த்த காரணங்கள்னா ஜட பொருள். மண்ணு ஜடம், பால் தயிர் வந்து பால் ஜடம், நூல்ல இருந்து வேட்டி வந்து நூறு ஜடம். உலகத்துல எந்தெந்த பொருள், தங்கத்துல இருந்து ஆபரணங்கள் வந்து தங்கம் ஜடம். ஸோ உலகத்துல எந்த பொருளானது மற்ற பொருள்களை உண்டு பண்ணுகிறதோ அப்பொருளானது ஜடமாக இருக்கு. ஸோ இதே அனாலஜியில பிரம்மம் என்னமா இருக்கணும்? ஜடமா இருக்கும். பிரம்மத்தை போய் ஜடம்னு சொல்ற. நீர் தானே சொல்லி சத்தியம் பிரம்ம இல்ல. நான் என்ன பண்றது? சத்தியம்னா காரணம்னு ஆச்சு, காரணம்னா ஜடம்னு ஆச்சு. என்ன பண்றது? மறுபடியும் சுத்தி கிட்ட போய் கேட்டேன், அம்மா இப்படி சொல்றல, உங்க ஆசையாப்ப ஜடம்னு சொல்றேன், ஜடமா இருக்கணும் நீங்க சொல்லலாமா? ஜடம்னு சொல்றல, சொல்லாம சொல்றேன், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சொல்லிட்டு அப்படி இல்லப்பா, ஞானம் பிரம்மா. சத்தியம் பிரம்மான்னு சொன்ன ஸ்ருதி ஒரு ஞானம்னு சொல்லுங்க. சத்தியம் ஞானம் பிரம்மா. ஓஹோ, வெறும் ஜடம் மட்டும் சத்தியம், வெறும் காரணம் மட்டும் பிரம்மம் இல்லை, அது அறிவுடன் கூடியது. இப்ப அறிவுன்னா குளத்துக்கு அறிவில்லை, மண்ணுக்கு அறிவில்லை, நூலுக்கு அறிவில்லை, தங்கத்துக்கு
இது என்ன ப்ராப்ளம்னா, வர உலகத்தில் இருக்கிற எல்லா அறிவும் அது டெம்பரரி. எந்த அறிவாவது பர்மனண்டா உங்களுக்கு இருக்கா? பண்ணி பாருங்க. எந்த அறிவும் கிடையாது. நம்ம எல்கேஜியில என்ன வாசம் தெரியுமோ, நான் எல்கேஜி வாசிக்கிறேன் சரி, 1ஆம் கிளாஸ் வாசிக்கிறேன் தெரியுமா? உங்களோட ஒரு வருஷ காலம் இல்ல பல வருஷ காலம் உங்களோடயே உங்க பக்கத்திலேயே இருந்த ஃப்ரெண்டு இப்ப ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்கூல்ல விட்டு வந்தது ஒரு ஆட்டோகிராஃப்ல எல்லா கையெழுத்தும் வாங்கிட்டோம். இதை பத்திரமா இவளை எம்எல்ஏ வெயிட் பண்ண போறோம். எல்லாரும் பண்ணக்கூடிய காரியம் தான். காரியத்தை வந்து போறோம், அவ வழி. கல்யாணம் பண்ணவர் அவ வழி. எப்போ ஒரு நாள் யாரோ ஒரு 2 பேர் பேசிதான் உண்டு, இல்லைன்னா அவளை மறந்துட்டோம். உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர் ஆனவரும் அவ யாராவது கேட்கிறோமா? எத்தனை பேரோட பழகினோம். அத்தனை அறிவும் இல்லை. நாம என்னென்னமோ வாஸ்தவோ விடாம நொற்று பண்ணிடும் சார். அந்த சோசியலோ சயின்ஸும் அடையப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து படிச்சா நொற்றா அது மொட்டை மாடியில சுத்தி சுத்தி படிச்சோம். என்ன ஆச்சு? சர்வமும் போச்சு. ஏதாவது இப்ப ஞாபகம் இருக்கா? இல்லை. அப்ப எந்த அறிவும் நீங்க சொல்லுடையானால் நாம் அறிந்து கொண்டதான அறிவுதான் அழிந்து விட்டது. அதே போலயே ரொம்ப ஏதோ சில அறிவு மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கிறது. அது அப்பப்போ உபயோகப்படுறதுனால அதை ஞாபகத்துக்கிறவங்க எத்தனை பொருளை மறந்தோம். அது மறக்காத போல நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும். நிறைய பொருளை மறக்கணும். இல்லைன்னா இந்த புத்திக்கு ரொம்ப வெயிட் ஆயிடும். அந்த பாரத்தை சுமந்து கொண்டே இருக்க மாதிரி ஆயிடும். ஆகையால் அப்பப்ப இறக்கி விட்டுருக்கோம் பாரத்தை. நமக்கு வந்த துன்பங்கள்னா மறந்துட்டோம். அப்பப்ப வேதாந்தத்தை கேட்டுட்டே இருக்கணும். இந்த வேதாந்தம் என்ன பண்ணும்? எல்லா துன்பங்களையும் நீக்கிவிடும் மனசை விட்டு. அதனாலதான் சாந்தி பிரதா வேதாந்தத்துக்கு சாந்தியை கொடுக்க. என்னமோ துன்பம் அது மனசை புரிஞ்சுட்டே இருக்கும். அதெல்லாம் போகணுமேனு டெய்லி ஒரு டோஸ் வேதாந்தம். இது என்ன சார் இந்த சாப்டர்னா அது இன்னியும் நடக்காதா? அவன் அது இல்லாம நடக்காதுன்னு அது இல்லாமங்கிறது கிடையவே கிடையாது. என்ன அது கேட்காத போனாலும் மனசை அதையே நினைச்சிருக்கணும். அது எப்ப விடும்? பிசாசு மாதிரி உங்களுக்கு மோட்சம் வந்தாதான் விடும். அது வரைக்கும் இந்த வேதத்தை இருந்துட்டே இருக்கும். அப்படி இந்த ஸ்வரூபமான நமக்கு வரக்கூடியதான அறிவெல்லாம் எப்படி இருக்கு? மாறிக்கொண்டே இருக்கு, அழிஞ்சுட்டே இருக்கு. அப்ப பிரம்மமும் அழிஞ்சிருவாரோ? பிரம்மமே வேதமே வேறு சத்தியம் ஞானம் பிரம்மா அப்படின்னு சொன்னேன். அறிவுன்னா அழியக்கூடியதான அறிவாக இருக்கு. நிச்சயமான அறிவு பழத்தண்டியில இருந்து இது வரைக்கும் மாறாத ஏதாவது ஒரு அறிவு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையே. எப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அப்புறம் சொல்லிட்டான் அனந்தம் பிரம்மா. அப்பா எல்லா பொருளாகவும் எல்லா காலத்திலையும் எல்லாமாகவும் அதான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப செய்ய முடியும். இப்ப அனந்தம் பிரம்மான்னு சொன்ன பிறகு அழிவற்றவர் பிரம்மா, எல்லாமாக இருக்கிறவர் பிரம்மா, எல்லா காலத்திலையும் இருக்கிறவர் பிரம்மா, எல்லா காலத்திலையும் இருக்குல்ல அழிவற்றவர். இப்ப பிரம்மம்னா என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. உண்மையா மாறாதவர், அறிவு ரூபமா உள்ளவர், அழிவற்றவர், அவர் பிரம்மம். இப்ப இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல முடியாது. ஆயாதான் இப்படி ஒரு லட்சணம். இது ஆச்சாரியார் சத்தியம் ஞானம் பிரம்மான தைத்தரிக பண்றதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது இப்படி வியாக்கியானம் பண்ணினார். ஆயார் இது பிரம்மத்துக்கு லட்சணம். அதான் இங்க சொல்ற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இது ஸ்ருதே. அதுக்கு விஷ்ணு புராணத்துல கந்தர்வா சரசித்தா கிண்ணரோரகரணா நாந்தம் குணா நாம் கச்சந்தி தேனானந்தோயம் அவ்யயா கந்தர்வா சரசித்தா. லோகத்துல மனுஷியாரு அந்த பரமாத்மாவனுடைய குணங்கள் எத்தனை அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சார். பரமாத்மாவுக்கு எத்தனை நல்ல குணங்கள் இருக்கு? சர்வலட்சணோ லட்சுமி மனசவி செஞ்சையா. எல்லா லட்சணங்களும் இருந்து கொண்டே இருக்கவர். எத்தனை குணங்கள் எண்ணிலே இல்லை. சங்கியாதம் நைவசக்கியந்தே. அவருடைய குணங்களை எவ்வளவு என்று எண்ணி பார்க்கணும்னு பார்த்தால் எண்ணிட்டே இருக்கிறத முடிவு வரல. என்ன
குணா தோஷாங்கினா அந்த குணங்கள் எத்தனை நம்ம எண்ணிட்டே இருக்கா, ஒரு கோடி ஆச்சு, பல கோடி ஆச்சு, கோடி கோடி ஆச்சு, இன்னும் குணங்கள் இருந்து கொண்டே இருக்கு, முடியல. ஆகாசத்துல நட்சத்திரங்களை எண்ணி மாளுமோ, முடியல. அதுபோல பரமாத்மாவுடைய குணங்களை எண்ணினா போயிட்டே இருக்கு, இன்னும் ஒரு குணம் முடிவுக்கு வரவே இல்லை. சங்கைக்கு முடிவு வரல. சரி, அவருடைய குணங்கள்லாம் வேண்டாம் சார், எது கம்மியா இருக்கோ அது எண்ணுவோம். அவரது தோஷம் ஏதாவது இருக்கா அப்படின்னு அதுவும் எண்ண முடியலன்னா, ஏன் ஐயா எண்ண முடியல, இருந்தால்தான் என்றதுக்கு ஒரு தோஷமும் அவரது இருக்கணும். இது என்ன முடியல, அது என்ன முடியல. சங்கா தொன்னைவதே குணதோஷாங்கிணா ஆனந்தியா பிரதமோ ராசி அபாவாதேவ பஸ்திமா. ஒரு குணமும் இல்லை, ஒரு குணங்களுக்கு கணக்குக்கு அடங்கல, அயல் எண்ண முடியல. தோஷம் ஒரு தோஷமும் இல்லை, அயல் எண்ண முடியல. விவகாரம் என்னென்ன, மனுஷனுக்கு இப்படி மனுஷன் இல்லை சார். கந்தர்வாள் பார்ப்போமே, இந்த கந்தர்வாளுக்கு என்னன்னா அவளுக்கு இவாளை விட பவர் ஜாஸ்தி. அங்கங்க போய் எண்ணலாம், இங்க இருக்கும் கொஞ்சம் தூரம் போய் எண்ணலாம், கொஞ்சம் தூரம் கிட்ட போய் எண்ணிட்டே வரலாம். அப்படி எவ்வளவு தூரமாவது அவ போகலாம். அவ பார்க்கணுமே இல்லை, அவளால முடியல. அப்சரசா, எல்லா நட்சத்திரங்களும் எல்லாமே அப்சரஸ்திகள்கிட்ட வருமா, அவளாலே எண்ண முடியல. சித்தா, மந்திர சித்தி பெற்றவர், அவளுக்கு சமாதியில எல்லாம் தெரியும், அவளால முடியல. இன்னரோரக வாச்சாரணா, என்னலால் பாம்புகள் காரணங்கள் இவாள் யாரும் நான் தம்புனா நாம் கட்சி. அத்தனை பேரும் அந்த பகவானுடைய குணங்களை எண்ணி பார்க்க முடியலை. ஆயல் என்ன வேணானந்தோயமவ்யா, ஆயால் இவருக்கு அனந்தம் என்று அனந்தன் என்று பெயர், அவ்வியல் என்ற பெயர், அழியாதவர். அப்படி நல்ல குணங்கள் நாம் பார்க்கக்கூடியதான குணங்கள் எல்லாம், இந்த பெயர்கள் தான் அவருடைய குணங்கள் தான். யானி நாமானி கௌனானி, குணத்தினால வந்த நாமாக்கள் தான். இந்த நாமாக்கள் வழியா அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை நம் மனதில் கூறுமா என்று பார்க்கிறோம். ஆயால் அத்தனை குணங்கள் இத்தனையும் பீஷ்மாச்சாரியர் சொல்றார். அது விக்யாதானி மகாத்மனா, வேதங்கள்ல ரொம்ப பாப்புலரா இருக்கிற குணங்கள் தான் இங்கே போட்டேங்கிற. சரியா சொல்லணும். இப்ப மீதி குணங்கள்ல எங்கே போச்சுன்னு அது எனக்கு தெரியாது. நீங்க பார்க்கக்கூடியதான 1000 நாமாக்களும் அன்னைக்கு ரொம்ப பாப்புலரா இருந்ததான நாமாக்களா, மீதி நாமாக்கள் அதெல்லாம் எண்ண முடியாதுங்களா, அப்படி இருக்குன்னு. ஆகிய அவருடைய ஸ்வரூபம் என்ன மாதிரி இருக்கு, அவருக்கு இப்படி அநேக விதமாக அனந்தனாக இருக்க. இப்படி அதுக்கப்புறம் அனந்தா வீரோ நந்தோ தனஞ்சயா, பணத்தை ஜெயித்தவர். என்ன சார், பணத்தை ஜெயித்தவன பணம் வேண்டாம்னு சொன்னவரா, இல்ல பணம் எல்லா பணத்தையும் தரதா ஆக்கி கொண்டவரா? இந்த ரெண்டும் சரியில்லை. ஏன்னா அவரே பணமா இருக்காரு, பணத்தை படைத்தவரே அவர் தான். ரிசர்வ் பேங்க்ல அவன் பாட்டுக்கு நோட்டை அடிச்சுட்டே இருக்கான், அதே போல உலகத்தையும் அவர் படிச்சுட்டே இருக்கான்னு முழுக்க. எத்தனை ஜனத்தொகை, எத்தனை அன்னம், எத்தனை பதார்த்தங்கள், இத்தனையும் அவர் தான் சிருஷ்டிச்சார். அவரோட பணக்காரன் உலகத்துல யாராவது இருக்க முடியுமோ, எல்லாம் அவர் பண்ணிட்டே இருக்கார். நீங்க உபயோகிக்கிறதெல்லாம் அவர் பண்ணி கொடுத்ததுன்னு ரிசர்வ் பேங்க்ல இருந்து நோட்டு வெளியில வந்தா அதுதானே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவ விவகாரம் என்ன, அதே போல பரமாத்மா படைச்சிருக்கா, நம்ம உபயோகப்படுத்தி கொண்டிருக்கோம். அப்ப உலகம்னா யாருக்கு சேர்ந்தது? பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. அப்ப பணம் யாருது? அவளதான். உலகம் யாருது? அவளதான். தனஞ்சயான பணத்தை ஜெயித்தவர்னு என்ன அர்த்தம்? அதுவா? அப்படி இல்லை. பகவான் நரநாராயணனா ரெண்டு அவதாரத்தை பண்ணினார். அந்த நரநாராயணனுடைய அவதாரம் கிருஷ்ணனாகவும் அர்ஜுனனாகவும். நரநாராயணனா தான் ரெண்டாமாகி அந்த நரன் அர்ஜுனனாகவும் நாராயணனானவன் அவன் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணினார். ரெண்டு அவதாரமும் பக்கத்திலேயே இருக்கு. பக்கத்துல பலராம அவதாரம் இருக்கு, அது ஆதிசேஷன். இவரே தன்னுடைய வடிவத்திலேயே ஒண்ணு அர்ஜுனாவும் ஒண்ணு பகவானாவும் இருக்காரு. ஏன் தெரியுமோன்னா, பகவானுடைய அவதார ரகசியம் பார்க்கணும். துஷ்டால கொல்வதற்கு மட்டும் இல்லை,
நல்லவாளை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, இவர் தான் வைகுண்ட லோகத்துல இருந்து சங்கல்பத்தினாலேயே பண்ணியிருக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் சத்திய சங்கல்பம்னு சொல்றேன், நினைத்ததே நடத்து முடிப்பவர். ஆயா அவர் நினைச்சா போறோம், தர்மத்தை நிலைநாட்டணும், ஜனங்களுக்கு தர்மத்தை நடத்தி காட்டணும். இதெல்லாம் பண்ண முடியாது. இப்ப மாடர்ன் டேஸ்ல சொல்றாங்க ஆச்சாரமா இருக்கணும், சுத்தமா, அதெல்லாம் இப்ப நடக்காது. ஒரே ஆன்சர் அவ்வளவுதான். இந்த காலத்துல நடந்தது எங்க காலத்துல நடக்காது. அது நடக்காதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா எப்படி? நடத்தி காட்டினா தானே. ஒரு ஆதாரமோ ஒரு விவகாரமோ ஒண்ணு இது இப்படி இல்லை இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறான. பழைய நாள்ல காலம் இருந்து துளசிக்கு நமஸ்காரம் பண்ணி சாயங்காலம் வந்ததுமே குத்து விளக்கு ஏற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணி ஒரு 10 நிமிடமாவது அம்பாட்ட முன்னால உட்காந்து இருந்தா. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லை சார்னு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன டைம் இல்லாம இல்ல, அதற்கு பார்க்கறதுக்கு வேண்டியதான மனப்பான்மை இல்லை. நம்ம என்ன இந்த பொருளெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் எனக்கூடியதான சொரூபம் இல்லாதனால அவளுடைய மனசுல இந்த எண்ணம் இல்லாதனால எப்படி இருக்கா. அந்த வரவன் என்ன பண்ணினா நரனாகவும் நாராயணனாகவும் 2 அவதாரங்களை தான் எடுத்தார். எதற்காக? தர்ம சம்ரட்சணார்த்தம், நல்ல வழியில ஜனங்களை தூண்டுவதற்காக. இந்த ஜனங்கள்லாம் எப்படியே இருந்துருக்காங்க, இவாளுக்குள்ள நாமும் ஒன்னா இருந்துட்டு அவளுக்கு எப்படி பண்ணணும் எப்படி நடக்கணும் என்ற நடத்தையை நடத்தி காமிக்கணும். சொல்லுமையதான் பண்ண மாட்டேன் ஜனங்கள். இந்த மனுஷனுடைய அபிப்பிராயம் என்னன்னா, நீ இதை பண்ணுன்னு சொன்னா நான் ஏன் பண்ணணும்னு கேட்பான். முதல்ல இதை பண்ணினா என்ன லாபம்னு, பண்ணாம இருந்தா என்ன நஷ்டம், இதை 2ஐயும் கேட்டு அப்புறம் தான் எந்த காரியத்தை சொல்லணும். கிளாஸுக்கு வாங்க, என்ன சார் அங்கே போய் போர் அடிச்சு உட்காரம் இப்படிதான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம போனமையான போய் இவன் போயிட்டு இருக்க அங்க எதுவும் இருக்கணும் சார், இல்லைன்னா போவாடா. அதுல எதுவும் சம்திங் இருக்கு அப்படிங்கிற வந்து உட்காரணும். 1 நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம், 3ஆவது நாள் என்ன அவனுக்கு வழக்கம். எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அதை நீ பண்ணுன்னு சொன்னா பண்ண மாட்டா ஜனங்கள். அதை பண்ணி காமிச்சாதான் நம்ம பண்ணிட்டே இருந்தா அது நாம எடுப்போம். எத்யதாதனத்தில் சிரேஷ்டா தத்ததேவை தரோஜன ஸ்வயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ஆகையால் தான் உயர்ந்த குலத்துல பிறந்து அதை நல்ல காரியங்களை பண்ணி காமிச்சான். அதனாலதான் பகவான் சொல்றார் கீதையில, நான் நல்ல காரியத்தை பண்ணணும் நகுரியா கர்மசேதம், நான் பண்ணலைன்னு உச்சியிலேயும் ரிமேலோகா, இந்த லோகங்கள்லாம் அழிவிடும். ஆகையால் நாம் பண்ணணும் அப்படின்னு சந்தியாவந்தன தொக்கத்தை பண்ணினாராம். அசுரத்துக்கு பண்ணி காமிச்சார். எதற்கா? பகவான் பண்ணினாத்தான் நாம் பண்ணுவோம், பகவான் பண்ணலைன்னு அவரே பண்ணலை நான் ஏன் சார் பண்ணுவோம், இது நமக்கு ஒரு சாக்கா போயிடும். விவகாரம் என்ன பண்ணினா எல்லாத்தையும் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக அர்ஜுனனாக அவதாரம் பண்ணினேன். அர்ஜுனாக அவதாரம் பண்ணும் பொழுது அண்ணா ராஜசூரியாகம் பண்றார். அவன் என்ன பண்றது, ராஜசூரியாகத்தை எக்கச்சக்கமா தேசத்துல விடும். அத்தனை தேசத்துல இருக்க அத்தனை ராஜாக்களையும் ஜெயிச்சு அவள் இடத்துல இருந்த காசை கொண்டு வந்து அண்ணாக்கு கொடுத்தாரா. அதை கொடுத்ததுனால அவருக்கு தனஞ்சயா அப்படின்னு அவ்வளவு பணத்தை சம்பாதித்தவர். லோகத்துல வேற யாராலையும் முடியாது. ஒவ்வொரு ராஜா கிட்ட போனோம்னா எவ்வளவு பணம், தங்கமாகவும் ரத்னங்களாகவும் அத்தனையும் கொண்டு வந்த, அத்தனையும் கொண்டு வந்து யாகம் பண்ணீங்க, வேகத்துக்காக உபயோகப்படுத்தல. அப்படி அதனால்தான் அவருக்கு தனஞ்சயன். அர்ஜுன பந்துன பார்த்த கிரீடி ஸ்வேதவாஹன ஜீவத்சு விஜய கிருஷ்ண சத்யசாட்சி தனஞ்சயா அப்படின்னு அர்ஜுனனுடைய பேர் அது. அந்த பேரை பகவான் தானும் எடுத்துட்டாங்க, தன்னுடைய உருவம் தானே. என் திக்விஜயே பிரபூதம் தனம் அயதது, அதாவது பிரபூதம் தனம் நிறைய பணத்தை அஜயது தேன தனஞ்சய அர்ஜுனா. அர்ஜுனனுக்கு தனஞ்சயன்னு பேரு. அதனால பாண்டவா நாம் தனஞ்சயா இது பகவான் வைக்கிறார். அது அர்ஜுனனுக்குன்னு பேரு, பகவானுடைய பேர் அவரை எப்படி சேர்த்து அப்படின்னு பகவான் பகவத்கீதையில என்னென்னமா உபாசிக்கணும் என்ற விபூதி யோகம் சொல்லும் பொழுது பாண்டவாளுக்குள்ள நான் அர்ஜுனனா இருக்கேன் அப்படின்ட்டு. பாண்டவாளுக்குள்ள பகவானுடைய ஒரு விபூதி எங்க இருக்கு, அர்ஜுன
அசுரனுக்கு அந்த பேர் உண்டு, பகவானுக்கு அந்த பேர் உண்டு. இது மட்டும் இல்லை, அந்த பேரை நீங்க நினைச்சடையானா பகவானுக்கு தனஞ்சயாங்கிற பேர் இருக்கு நினைச்சடையானா நம்ம இது மேல பணம் கட்டுப்படுத்தணும். நீங்க பணத்துல இருக்கிற ஆசையை ஜெயிப்பது. உங்களுக்கு பணம் வராதுன்னு சொல்லல, அதிகமா வரும். எப்பொழுதுமே சொல்றேன், அது வேணும் வேணும் அதுக்கு பின்னால போறேன்னு அது கிடைக்காது. அந்த வரட்டும் இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். எவ்வளவு வேணுமோ அது 100 மடங்கு வரும். அதான் அதனுடைய சுகம். இப்ப பணமானது நீங்க அதுல உங்க கண்ணோட்டம் வச்சுங்க, எல்லா பணமும் எனக்கே வேணும், வேற யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட யார் ஆசைப்படுறாலும் கொடுத்துருக்கோம், நமக்கு வர வேண்டியது வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல வழியிலேயே நீங்க இருந்தவையெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதை விட அதிகமாக வரும்.